Next I call lot number 5, Sujant S, 4th standard A1. I call lot number 5, Sujant S, 4th standard A1. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சுஜந்த். நான் 4ஆம் வகுப்பு படிக்கிறேன். கோடை விடுமுறையில் நான் படித்த புத்தகம் மற்றும் என்னை கவர்ந்த புத்தகம் எதுவென்றால் அக்னி சிறகுகள். இந்த புத்தகத்தை திரு ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா, அருண் திவாரி ஐயா அவர்களின் உதவியுடன் எழுதியிருக்கிறார். ராமேஸ்வரத்தில் அக்டோபர் 15, 1931ஆம் ஆண்டு ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா பிறந்துள்ளார். இவர் தந்தையின் பெயர் ஜெயினுலாப்தீன் மார்கயார் மற்றும் தாயின் பெயர் ஆஷியம்மா. இவரது முழு பெயர் ஆவுல் பக்கீர் ஜெயினுலாப்தீன் அப்துல் கலாம். இவர் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தாலும் அன்பு, பாசம், மரியாதை என அனைத்திற்கும் குறைவில்லை. எல்லா இடத்திலும் நாமும் அன்பு, பாசம், மரியாதை எல்லாம் காட்ட வேண்டும் என்று அவர் அப்பாவிடமிருந்து அவர் கற்றுக்கொண்டார். இதை படித்தவுடன் நானும் என் வாழ்க்கையில் இதுபோல் இருப்பேன் என்று உறுதி எடுத்துக்கொண்டேன். ராமேஸ்வரத்தில் சிவசுப்பிரமணிய ஐயர் என்ற ஒருத்தர், அவர் நம் கலாம் ஐயாவின் விஞ்ஞான ஆசிரியர். இவர் ரொம்ப புரட்சி சிந்தனை உடையவராம். எப்பவும் இவர் கலாம் ஐயா கிட்ட பெரிய பெரிய நகரத்துலலாம் ரொம்ப படிக்கிறவங்களுக்கு நீ சமமாக இருக்கணும் கலாம் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவாராம். கலாம் ஐயா அவர்கள் இந்த நிலைமைக்கு வர முதல் காரணம் சிவசுப்பிரமணிய ஐயர் தான் என்று கலாம் ஐயா இந்த புத்தகத்தில் கூறியுள்ளார். கலாம் ஐயா 1950 திருச்சி செயின்ட் ஜோசப் கல்லூரியில் சேர்ந்து படித்தார். பிறகு சென்னையில் உள்ள MIT கல்லூரியில் படித்தார். அவரது அக்காவின் உதவியுடன் படித்தார். கலாம் ஐயா அவர்களுக்கு டெல்லியில் DTD&B, அதாவது டைரக்டரேட் ஆஃப் டெக்னிக்கல் டெவலப்மெண்ட் அண்ட் ப்ரொடக்ஷனில் முதுநிலை விஞ்ஞானி உதவியாளராக வேலை கிடைத்தது. என்ன வேலை என்றால் விமானத்தை வடிவமைப்பது. ஃபாதர் ஆஃப் ஸ்பேஸ் ரிசர்ச் என்று அழைக்கப்படும் விக்ரம் சாராபாய் என்பவர், அவர் நம் கலாம் ஐயாவின் அறிவையும் ஆற்றலையும் பார்த்து இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தால் கண்டிப்பாக இந்த உலகமே அவரை பார்த்து வியக்கும் அளவிற்கு சாதிப்பார் என்று இஸ்ரோ, இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷனில் இவரையும் ஒரு முக்கியமானவராக அறிவிக்கிறார். இங்குதான் ஐயாவின் விண்வெளி பயணம் தொடங்குகிறது. 1979ஆம் ஆண்டு SLV-3 ராக்கெட்டை ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து அனுப்பினார். அது தோல்வியை சந்தித்தது. மேலும் முயற்சி செய்து பிழைகளை திருத்தி 1980 ஜூலை 18 அன்று மீண்டும் SLV-3 ராக்கெட்டை விண்வெளிக்கு அனுப்பி வெற்றி கண்டார். 1981 இவருக்கு பத்மபூஷன் விருது இந்தியா கொடுத்து கௌரவிக்கப்பட்டது. 1982 இவரை DRDO டிஃபென்ஸ் ரிசர்ச் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் தலைவராக நியமனம் செய்தனர். 1990 பத்ம விபூஷன் விருது இந்தியா கொடுத்து நம் கலாம் ஐயாவை பெருமைப்படுத்தியது. 1997 பாரத ரத்னா விருது இந்தியா கொடுத்து கௌரவிக்கப்பட்டது. 1998 கலாம் ஐயா ஏவுகணை நாயகன் என்று அழைக்கப்பட்டார். இவர் விண்வெளி வளர்ச்சிக்கு மட்டும் பாடுபடாமல் நம் நாட்டின் வளர்ச்சிக்கும் பாடுபட்டதால் இவர் நம் நாட்டின் 11வது குடியரசுத் தலைவராக 2002 2007 வரை பதவி வகித்தார். இவர் இளைஞர்களுக்கு கூறியதில் முக்கியமான ஒன்று, we should dream big and work hard. கனவினை பெரிதாக காணுங்கள், அதற்கான உழைப்பையும் தாருங்கள். கலாம் ஐயா இந்த புத்தகத்தில் அழுத்தமாக கூறிய விஷயம் ஒன்றுதான். அது என்னவென்றால், நாம் எல்லோருமே ஏதோ ஒன்று சாதிக்கதான் இந்த உலகத்திற்கு வந்திருக்கோம். அதற்காக முடிந்தவரை நாம் அனைவரும் நம்ம செயல்களில் முயற்சி செய்து வெற்றி பெற வேண்டும் என்று கூறியுள்ளார். இவர் கூறிய கலாம் ஐயா மாதிரி பொறுமையுடனும் தன்னக்கத்துடனும் இருந்தால் நம்மால் எதையும் சாதிக்க முடியும் என்று இந்த புத்தகம் எனக்கு மிகவும் அழகாக புரிய வைத்தது. அவர் கூறியவர்களில் எனக்கு மிகவும் பிடித்தது, நம் பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், ஆனால் நம் இறப்பு ஒரு சாதனையாக இருக்க வேண்டும். முடிந்தவரை நாம் அனைவரும் நம் செயல்களில் முயற்சி செய்து வெற்றி பெற வேண்டும். நன்றி, வணக்கம். தலை குனிந்து என்னை நீ பார், உன்னை நான் தலை நிமிர்ந்து நடக்க வைக்கிறேன் என்று
முன்னாள் குடியரசுத் தலைவர் ஏவுகணை நாயகனின் எண்ண கனவினை அக்னி சிறகுகள் என்ற புத்தகத்தின் கருத்தை எடுத்து கூறிய சுஜந்திற்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள்.